மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே வீரமலைப்பாளையம் பகுதியில் அனுமதியின்றி கிராவல் மண் கடத்தி வந்த 2 லாரிகளை அப்பகுதி பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர். பின்னர் சிந்தாமணிப்பட்டி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதன் பேரில் அங்கு வந்த போலீசார் லாரி ஓட்டுநர்கள் வடிவேல், மணிவேல் மற்றும் லாரி உரிமையாளர் கார்த்திகேயன் உள்ளிட்ட 3 பேரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் 2 லாரிகள், ஒரு ஜேசிபி வாகனத்தையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கரூர் மாவட்டத்தில் பல்வேறு முறை கிராவல் மண் மற்றும் ஆத்துவாரி மணல் கடத்தி இருந்தாலும் வழக்கு பதிவு மட்டுமே செய்து வந்த நிலையில் முதல் முறையாக கரூர் மாவட்டத்தில் லாரி உரிமையாளர் உட்பட 3 பேரை கைது செய்த சம்பவம் பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. மனித உரிமைகள் தின உறுதிமொழியை திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அரசு துறை அதிகாரிகள் முன்னிலையில் ஏற்றுக்கொண்டார். டிசம்பர் 10ஆம் தேதியான இன்று மனித உரிமைகள் தினத்தை ஒட்டி திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் மனித உரிமைகள் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார். இதில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலும் இந்தியாவில் செயல்படுத்த தக்க பன்னாட்டு சட்டங்களில் வரையறுக்கப்பட்ட மனித உரிமைகள் குறித்து உண்மையுடனும் நடந்து கொள்வேன், எவ்வித வேறுபாடும் இன்றி அனைவரும் மனித உரிமைகளை மதித்து நடப்பதுடன் மனித உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் தன்னுடைய கடமைகளை ஆற்றுவேன் என அரசு துறை சார்ந்த அதிகாரிகளுடன் கடமைகளை ஆற்றுவேன் என உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. தென்காசியில் நின்று கொண்டிருந்த ஓட்டுநர் பயிற்சி லாரிக்கு ராஜபாளையத்தில் ஓவர்லோடு என போக்குவரத்து போலீசாரால் அபராதம் விதிக்கப்பட்டு குறுஞ்செய்தி வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே உள்ள கீழப்பாவூர் பகுதியைச் சேர்ந்த விவேகானந்தர் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி நடத்தி வருகிறார். ஆலங்குளம் பகுதிக்குட்பட்ட இடங்களிலேயே பயிற்சி வாகனங்கள் மூலம் ஓட்டுநர் பயிற்சி வழங்கப்பட்டு வரும் நிலையில் கடந்த 6ஆம் தேதி விவேகானந்தரின் செல்போனுக்கு குறுஞ்செய்தி ஒன்று வந்துள்ளது. அதில் தனது கனரக ஓட்டுநர் பயிற்சி வாகனமான லாரியின் நம்பரில் ரூபாய் 2000 அபராதம் விதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறுஞ்செய்தியை பார்த்தவுடன் அதிர்ச்சியடைந்த விவேகானந்தன் தனது கனரக ஓட்டுநர் பயிற்சி வாகனமானது கீழப்பாவூரில் நிற்கும் பொழுது எப்படி ராஜபாளையத்தில் தனது வாகனத்தின் நம்பருக்கு அபராதம் விதித்தனர் என்று அதிர்ச்சியடைந்து உடனடியாக சுதாரித்துக் கொண்டு GPS மேப் கேமராவில் லாரி நிற்கும் பகுதியில் போட்டோ எடுத்து சம்பந்தப்பட்ட தென்காசி காவல்துறையினருக்கு போட்டோக்களை அனுப்பி வைத்து தகவல் தெரிவித்துள்ளார். உடனடியாக போலீசார் நேரில் வந்து பயிற்சி வாகனம் நிற்பதை பார்த்து விசாரித்து சென்றனர். இந்நிலையில் தனது வாகனத்திற்கு தவறாக அபராதம் விதித்த போலீசார் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவேகானந்தர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. மெசேஜை பார்த்தீங்கன்னா ராஜபாளையத்தில் ஃபைன் அடித்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்தது. உடனே நான் நம்ம வண்டி இங்கெல்லாம் நிற்க அப்படின்னு பார்த்து இதை ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபைன் போட்டதை காவலர் எஸ்பிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஆனால் இதே ஒரு தூக்கத்தில் இருந்து நம்பரை தப்பாக போட்ட மாதிரி போட்டு ஒரு 20,000 ரூபா ஃபைனாக இருந்தால் பொதுமக்கள் அனைவரும் பாதிக்காங்க. இது இப்படி பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பாதிப்பெல்லாம் தவிர்க்க வாகனத்தை நிறுத்தி அந்த இதுக்கு என்ன கம்ப்ளைண்ட்டோ என்ன குறை இருக்கிறதோ அதற்கான ஃபைனை விதிக்க வேண்டும். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே கோவையிலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து தாராபுரம் ஒட்டன்சத்திரம் சாலையில் சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்து கண்டெய்னர் லாரியின் பின்புறம் மீது வேகமாக மோதி விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மற்றும் பயணிகள் என 7 பேர் படுகாயமடைந்தனர். தொடர்ந்து அனைவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் விபத்து குறித்து தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் மற்றும் தாராபுரம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பேருந்தில் சிக்கிய பயணிகளை மீட்டு தனியார் மற்றும் 108 ஆம்புலன்ஸ்களில் தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டதில் அரசு பேருந்தின் ஓட்டுநர் தூக்கு கலக்கத்தில் விபத்தை ஏற்படுத்தியதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. கோவில்பட்டி காந்திநகர் பகுதியில் மாயமான சிறுவனின் உடல் மீட்கப்பட்ட நிலையில் சம்பந்தப்பட்ட இடத்தில் தூத்துக்குடி எஸ்பி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த கருப்புசாமி என்ற பள்ளி மாணவன் நேற்று மாயமான நிலையில் இன்று அதிகாலை வீட்டின் அருகே இருந்த மொட்டை மாடியில் சடலமாக மீட்கப்பட்டார். சந்தேகத்தின் பேரில் அப்பகுதியில் உள்ள சிலரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்ட கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டார்.
வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வட மாவட்ட மக்களுக்கு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்த பாமக எம்எல்ஏ ஜி.கே. மணி தெரிவித்தார். செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், சென்னையில் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 6,000 வழங்கிய அரசு கடலூர், விழுப்புரம் மாவட்ட மக்களுக்கு மட்டும் வெறும் 2,000 வழங்குவது ஏன் என கேள்வி எழுப்பியதோடு மக்களிடையே திமுக அரசு பாகுபாட்டை உருவாக்குவதாக பாமக உறுப்பினர் ஜி.கே. மணி விமர்சனம் செய்தார். தொடர்ந்து பேசிய அவர், அதானி விவகாரத்தில் முதலமைச்சர் அளித்த பதில் குறித்து கேட்டதற்கு, அதானியை முதலமைச்சர் சந்திக்கவில்லை என்று முதலமைச்சர் சொல்லியுள்ளார். ஆனால் நியூயார்க் நீதிமன்றத்தில் போடப்பட்டுள்ள வழக்கில் தமிழ்நாட்டின் பெயர் இருக்கிறது. அதற்கு அரசு பதிலளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். 2023 கடந்த ஆண்டு இதே போல டிசம்பர் மாதம் கனமழை, வெள்ளச்சாதம் சென்னை சுற்றி இருக்கிற பகுதிகளுக்கு இங்கே வெள்ளச்சாதத்துக்கு ஒரு குடும்ப அட்டைக்கு வீட்டுக்கு ரூபாய் 6,000 நிவாரணம் வழங்கப்பட்டது. பாதிக்கப்படாத அடுக்குமாடியில் இருக்கிற வீடுகளுக்கு கூட குடும்ப அட்டைக்கு 6,000 வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போ கடுமையான வெள்ளச்சாதம், ஒரே நாளில் 51 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. இதில் பாதிக்கப்பட்டது விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கடலூர் போன்ற 4 மாவட்டங்கள். ஆனால் இங்கே வீடுகளுக்கு குடும்ப அட்டைக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு குடும்ப அட்டைக்கு வெறும் 2,000 தான். ஏன் இந்த பாகுபாடு? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.